இருக்கு. உங்களையும் கடவுள் அழைச்சார்னா சும்மாலாம் அழைக்கல. கடவுள் ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்வீங்க? அப்போஸ்தலர்கள் அன்ற காலத்தில் அவர் பின்னே நடந்து அவர்கிட்ட கற்றுக்கொள்ளணும், அவர் உற்று பார்க்கணும், அவர் என்ன பேசுகிறார், அவர் என்ன செய்கிறார், எப்படி அற்புதத்தை செய்கிறார், எப்படி ஜெபிக்கிறார். ஆமாம், எல்லாத்தையும் அவங்க உற்று பார்த்து கவனித்து அவர்கிட்ட இருந்து என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். நீங்கள் எதற்காக அவர்கிட்ட வர்றீங்க? நேரத்தை செலவிடணும். நேரத்தை செலவிடுவது மட்டுமல்ல, அவர்கிட்ட இருந்து நீங்கள் என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். யூ மஸ்ட் லேர்ன் ஃப்ரம் ஹிம். ஆமென். நமக்கு இந்த காலத்தில் கடவுள் கற்றுக்கொள்வதற்கு தந்தது த டெபாசிட் ஆஃப் ஹிஸ் வேர்ட். கடவுள் தம்முடைய வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை படிக்கணும், இதில் இருக்கிறவருடைய செயல்களை கவனிக்கணும், இதில் அவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை நம்ம என்ன செய்யணும்? கவனிக்கணும். அவருடைய கேள்விகளுக்கு நம்ம பிரதிபலிக்கணும். ஆமென். எத்தனை பேர் கற்றுக்கொள்ளுகிறீர்கள்? ஹல்லேலூயா. கற்றுக்கொள்ளணும்னு நினைச்சவங்கெல்லாம் நியூ லைஃப் சர்ச்சுக்கு வந்திருக்கு, பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கீங்க. ஆமென். உங்களை பாராட்டுகிறேன். கர்த்தருடைய வார்த்தையினுடைய வல்லமை மட்டுமல்ல, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு தருகிற மாற்றங்களையும் நான் ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இதில் இருக்கிற மத்தேயு, மார்க்கு, லூக்கு, யோவானில் இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்ட எல்லாவற்றையும் நம்ம கற்றுக்கொள்ளணும், நம்ம கேட்கணும், உற்று பார்க்கணும். ஆமென். சீஷர்கள் காலத்தில் இயேசுவோடு நடந்தார்கள். நடக்கும் போதெல்லாம் அவர் எப்படி செயல்படுகிறார், எப்படி நடக்கிறார், எப்படி அற்புதம் செய்கிறார், எப்படி ஜெபிக்கிறார், எப்படி மனிதர்களோடு இடைப்படுகிறார், எல்லாத்தையும் அவங்க உற்று பார்த்து அவரோடு நடக்க நடக்க அவர்கள் 3 வருஷத்தில் பல விஷயத்தை கற்றுக்கொண்டார்கள். ஆமென். எப்படி வியாதியஸ்தர்களை கையாண்டார், எப்படி பிசாசிகளை விரட்டுகிறார் என்றெல்லாம் அவர்கள் அவரிடத்தில் கற்றுக்கொண்டார்கள். நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று, அவர்கிட்ட வருவது எதற்காக? ஒன்று, நேரம் செலவிடுவதற்காக. 2, கற்றுக்கொள்வதற்காக.